பிளேஸ்மெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறது தம்பி கௌதம். அவர் எங்களோட டைப் கம்பெனியில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஆஃபர் வாங்கியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கௌதம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் ஒன்று நான் வந்து ராமநாதபுரத்தில் காலேஜில் படிச்சிங்க. எந்த பாஸ் அவுட்? முகமது சதிக் இன்ஜினியரிங் படித்தேன். 2019 பாஸ் அவுட். என்ன டிகிரி வந்து? ட்ரிபிள். ஓகே. எத்தனை இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு? செகண்ட் வந்து டெக்னிக்கல் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க? ஹெச்ஆர் வந்து பேசிக்காக அவங்க எங்கேருந்து வந்த மாதிரி கேட்டாங்க. டெக்னிக்கல் வந்து ரியாக்ட் பற்றி பேசிக்காக கேட்டாங்க. என்னென்ன கேட்டாங்க? ஸோ வாட் இஸ் ரியாக்ட், இந்த மாதிரி அது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ஹூக்ஸ் பற்றி கேட்டாங்க. காம்பனன்ட்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறையா கேட்டாங்க. ஹூக்ஸ் என்னென்ன ஹூக்ஸ் அதை டிஃபைன் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்புறம் ப்ராஜெக்ட் வந்து சொன்னாங்க. ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அப்புறம் டாஸ்க் கொடுத்தாங்க. என்ன டாஸ்க் கொடுத்தாங்க? ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ரியாக்ட்லேயே ஒரு சிங்கிள் பேஜ் மாதிரி ஒரு கிரியேட் பண்ண சொன்னாங்க. நேவ் பாரு இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை பண்ணி டாஸ்க் அதை பண்ணி காமிச்சிங்க. ஸோ இப்போ 4 வருஷம் கெரியர் கேப் எதுவும் கேட்கலையா உங்கள்கிட்ட? வேற கேட்டாங்க, என்ன ஃபீல்டுன்னு கேட்டாங்க. ஸோ ஏன் சூஸ் பண்ணேன் இந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். வேற ஒன்று பேச. ஸோ உங்களை மாதிரி இப்போ ஜாப் தேடுறவங்க, நான் ஐடியில் வந்து ஜாப் தேடணும், ஐடியில் வேலை கிடைக்குமான்னு கொஸ்டின்ஸ் கேட்டால் என்ன பண்ணுங்க? கண்டிப்பாக ஹோப் இருந்தால் நம்ம எப்படி வேணால் தேடலாம். ஹோப்பு, ஹார்ட் ஒர்க், டெய்லியும் போய் உட்காந்து படிச்சோம்னாலே. நான் ஒர்க் பண்ணிட்டு தான் படித்தேன். ஸோ நம்ம வீட்லேயே ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணி தான் படிச்சேன். ஒர்க் போயிட்டு சாயங்காலம் படிக்கிறது அப்படி இருந்ததுனால தான் ஜாப் அடிக்கணும். கண்டினியூஸாக படித்தாலே போதும்.